சாப்பிட்டீங்களா? என்ன பேச போறோம்னா இந்த பைப்ல தான் பேசுவோம். சரிங்களா? பைப்ல நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா டிசைன் திங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கல்லூரியில தான் முதல்ல அறிமுகப்படுத்துறோம். சரியா? அது எதுக்கு போனீங்கன்னா பசங்களுடைய மேலாண்மைக்கும் பசங்களுக்கு நிறைய அதுல தெரிஞ்சதுக்காகவும் அதை பண்ணியிருக்கோம். சரிங்களா? சரி, இப்போ நீங்க வந்து இந்த பைப் பில்லர்ல நீங்க என்னன்னா தெரிஞ்சுக்கிட்டீங்க? பைப் பில்லர்னா என்ன? யாரா சொல்ல முடியுமா? யாரா சொல்ல முடியுமா? பைப் பில்லர்னா என்ன? சூப்பர். இந்த பைப் பில்லர்ல இதுல முக்கியமா பார்க்கப்படுறது பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஐ. இந்த எஸ்ஆர்ஐங்கிறது மிகப்பெரிய இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப அவசியமா தேவைப்படுது. அதனால அந்த எஸ்ஆர்ஐ என்ன தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? யாராவது தெரியுங்களா? சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இனிஷியேஷன்ஸ். சூப்பர், வெரி குட், சூப்பர். அந்த எஸ்ஆர்ஐ பத்தி சொன்னீங்க இல்லையா? இப்ப அப்படின்னா என்ன அப்படிங்கிறது யாருக்கும் விளக்க முடியுமா? இப்ப ஏப்பா நம்ம ஒரு பைக் வச்ச ரோட்ல அவருக்கு வந்து என்ன பண்றோம்? முதல் உதவி பண்ணுவோம் இல்லையா? முதல் உதவி பண்ணுவோம். ஓகேவா? அப்ப அதுக்கு என்ன முக்கியமா தேவைப்படுச்சோம்னா முதல்ல என்ன பண்ணுவோம்? சொல்லுங்க. இது தெரியும் இல்லையா? சொல்லுங்க. யாரும் சொல்ல பாடல, யாரும் சொல்லலாம், யாருனாலும் சொல்லலாம். ஹாஸ்பிட்டல் போய் எமர்ஜென்சி கேர்ல சேர்த்ததுக்கு அப்புறமா பிளட் டொனேஷன் ஃபர்ஸ்ட் அதுக்கு பேசிக் ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணிட்டேன். அதுக்கு வேற எங்கேயாச்சும் அவங்களுக்கு அடிபட்டுங்க அப்படின்னா அதோட ட்ரீட்மெண்ட் எல்லாமே பார்க்கலாம். சூப்பர். தெரிஞ்சுக்கிட்டீங்க. தெரிஞ்சுக்கிட்டு இதை எப்படி நீங்க இதை கொண்டு போவீங்க? அது கொண்டு போவீங்க வெரி சூப்பர். இப்போ நம்ம சரி எஸ்ஆர்ஐ அவ்வளோதான் இருக்கா? வேற எதுவுமே சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவுமே இல்லையா? அதுல நீங்க என்ன பண்ணுவீங்க? அதுல ஓகே, சூப்பர். அது மார்க்கெட்டிங் பண்ணலாம், வேலைக்கு சாப்பிட்டு சொல்லலாம், அந்த மாதிரி சொல்றீங்க இல்லையா? சூப்பர். அது என்னன்னா ரைட்டா இருக்கு எப்படிலாம் பண்ணுவீங்க? இப்ப மரகம் நடுறீங்க, அது வந்து எப்படி சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொண்டு போவீங்க? எப்படி கொண்டு போய் சேர்ப்பீங்க சமூகத்துக்கு? ஒரு அவேர்னஸ் கொண்டு கேன்சர் ரேம்ப் ரேலி அந்த மாதிரி போய் அவங்களுக்கு இந்த மாதிரி இந்த கரண்ட் ஜென்ரேஷன்ல இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கனால நம்ம இது பண்ணோம் அப்படின்னா அந்த குளோபல் வார்மிங் அதெல்லாம் நம்ம தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அவேர்னஸ் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அவங்களையும் அதில் இன்வால்வ் பண்ணி இந்த மாதிரி பண்ணுங்க, நீங்களும் இதில் கான்ட்ரிபியூட் பண்ணுங்க, அவங்களையும் செய்ய வைக்கலாம். சூப்பர், வெரி குட், சூப்பர். நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒவ்வொன்றா விஷயங்களா எடுத்து போயிருக்கீங்க. சரியா? சரி, இது மட்டும் இல்லாம இன்னும் அதுல வேற வெரைட்டியா இருக்கும் இல்லையா? இப்ப ஒரு எக்ஸாம்பிள் நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கத்துக்கிட்ட விஷயத்த நம்மளே இல்லாம அது என்ன பண்ணுவாங்க? கொண்டு போய் மற்றவங்களுக்கு சேர்த்து கொடுக்கும். சரியா? அப்ப அவங்களும் செய்ய வைக்கணும் இல்லையா? அது மிகப்பெரிய விஷயம். ஒரு கத்துக்கிட்ட விஷயத்தை நம்ம சொல்லிக் கொடுக்கறது மட்டும் இல்லாம அவங்கள செய்ய வைக்கணும் இல்லையா? அப்ப அதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஒரு விஷயம் மற்றவங்க செய்யணும், அவங்க என்ன பண்ணுவோம்? நம்ம சொல்லலாம். அருமையா சொன்னீங்கன்னா ஒவ்வொருத்தர் ஏற்றமா இருக்கும். சொல்லுங்க. கண்டிப்பா சூப்பரா சொல்லுங்க. எப்போதுமே நம்ம ஒரு இடத்துல போய் ஒரு விஷயம் சொல்லும்போது ஈஸியா செய்யும்போது கஷ்டமா இருக்கும். ஒரு விஷயம் சொல்லும்போது கஷ்டமா இருக்கும். ஆனா செயல்படுத்துறது ரொம்ப கஷ்டம். செயல்படுத்துறது கஷ்டம். அந்த செயல்படுத்துறது நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு கண்டிப்பா மற்றவங்க செய்யலாம். சரியா? எனக்கு தெரிஞ்சு நான் பிளட் தரும் போதுலாம் யாரும் பிளட் தர மாட்டேன். அதை புரிஞ்சுக்கோங்க. யாருமே பிளட் தர மாட்டாங்க. அப்புறம் போய் பிளட் கிட்டோம்னா இதெல்லாம் அடி சொல்லுவாங்க. ஏன்னா பிளட் வாங்க வச்சுங்களா அப்படின்னு அடி சொல்லுவாங்க. அப்போ எப்படி அது போய் சேர்ந்துச்சு மக்கள்கிட்ட? அவேர்னஸ் சொன்ன மாதிரி அவேர்னஸ் கொடுக்கணும். ஒரு பிளட் கொடுக்கணும் அப்படின்னா அவேர்னஸ் தரணும். ஏன்னா பிளட் இருக்கிறது உடம்புல கூட்டிகிட்டே இருக்கும். எடுத்தா அவங்க ஆரோக்கியமா இருப்பாங்க, புது அமைப்பெல்லாம் உருவாகும் அப்படிங்கிற விஷயத்த அவங்க எடுத்து சொன்னாங்கன்னா அவங்க நமக்கு பிளட் உருவாகும். சரியா? போய் சாதாரணமாக தர மாட்டாங்க. சரிங்களா? அப்ப என்ன பண்ணணும்? நீங்க சொன்ன மாதிரி அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம தரத்துல இறக்கணும். அதன் மூலமா மற்றவங்களை செய்ய வைக்கணும். நம்ம என்ன பண்றோமோ அதை மற்றவங்க செய்வாங்க.
செஞ்சா 10 செய்வாங்க, 10 100 ஆகும், 100 1000 ஆகும், 1000 லட்சம் ஆகும். அப்ப நம்முடைய உங்களுடைய முக்கியமான வேலை அதில் பகிராங்க. அதான் எஸ்ஆர்ஐ சொல்றோம், சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. சரிங்களா? அப்ப அதான் சொல்றாங்க, இந்த சமூகத்துல நம்ம முக்கியமான அங்க இருக்கிறோம், அதுக்கு நம்ம வந்து கண்டிப்பா ஒரு பங்களிப்பா இருப்போம் அப்படிங்கிறதான் எஸ்ஆர்ஐ. ஓகேங்களா? வேற என்ன இருக்கலாம்? நீங்க யாரும் நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். வேற என்ன இருக்கலாம்? கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். வேற என்ன இருக்கும்? எஸ்ஆர்ஐ வேற என்ன இருக்கும்? அவ்வளவுதான். சூப்பரா சொன்னீங்க. சூப்பர். ஃபயர் ஆகுதுன்னா அதுக்கான தடுப்பு ஃபயர் ஆகணும் சொன்னா டக்குனு அது அமைக்க என்ன வச்சு அமைக்கணும் முடியாது. கண்டிப்பா அதே மாதிரி தண்ணி போகும்போது அது மழையை தொகுதி போகும்போது ரொம்ப ஆபத்தான பகுதியாக இருக்கும். அதுக்கு வந்து நம்ம உண்மையில சொல்லணும்னா கல்லூரியில் நிறைய விஷயம் பண்ணி கொடுக்கணும். ஆனாலும் ஒரு டைம் பண்ணா பத்தாது, பண்ணிட்டே இருக்கும், சுத்தே இருக்கும், அவரை சுத்தே இருக்கும். அந்த அவரை செய்து கூட சமூகத்துக்கு சேரும். அப்பதான் எல்லாரும் தப்பிக்கிறோம். ஒரே பேசுறதுனால மழையை பண்ணிட்டாங்க உங்களுக்கு தெரிவிக்கலாம். சரியா? அப்ப அவங்களுக்கு என்ன அவேர்னஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு, வேற வழி இல்லை. அப்ப இதே மாதிரி இடத்துல நீங்க சொன்ன மாதிரி இந்த அவேர்னஸ் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா மக்களுக்கு எது வரும் அது கண்டிப்பா சோசியலிசம் கண்டிப்பா வெரி குட். நன்றி.